This is kadai gravy part 2 ready. இது கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடமாக வெந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இது சர்வீஸ் பண்ண ரெடி ஆகிவிடும். இவர் இந்த தீயில் கஷ்டப்பட்டு கரண்டி இல்லாமல் குச்சியை விட்டு ஆட்டிங்கிறார். ஃபேஸ்புக் கவிக்கு போக போதான் காடை பிரியாணி மாஸ்டர் அவன் இதை பார்த்து வயிறு எரிவானா இல்லை சிரிப்பானான்னு தெரியல. பயங்கரமாக பூச்சி இப்போ இன்னைக்கே அனுப்பிடுவா. நாளைக்கு பிரியாணி செஞ்சு அனுப்புகிறேன்டா கவி. நாளைக்கு பிரியாணி செஞ்சு அனுப்புவாரான் காடையாலே. இவரை பார்த்துக்கொள். செய்கிற மாதிரி இல்லை, தின்ற மாதிரி தான் இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவர். அவரையும் பார்த்துக்கோ. இல்லை ஓர தானல் விழுத இல்லை ஒரு அனல் தீயா பச்சை புல்லாலாம் எரிகிற அளவுக்கு அனலை விட்டு கொண்டிருக்கிறார் மிஸ்டர் விஜி. இது 7 நிமிடங்களை தாண்டி கொதித்து கொண்டிருப்பதால் காடை பிரியாணி ரெடியாகிவிட்டு இருக்கும் என்று சப்பி பார்க்குறார். காரம் உப்பு இருக்கிறதா பார்க்கிறார். உப்பு இல்லை என்று சொன்னதால் உப்பு சாப்பிட்றோமா? உப்பு இல்லை போடு. சூடாக சாப்பிட்டாக்கா ஏன்னா எங்கள் மிளகாத்தூள் டேஸ்ட்டாக இருக்குண்ணா. மிளகாத்தூள் இல்லை நான் போனேன் வீட்டில் அரைச்சிதுண்ணா. இதை உப்பு காரம் பார்த்து கொண்டிருக்கிறார் துபாய் மிளகா சார். உப்பே கிடையாது. சுண்ட சுண்ட உப்பு அது வந்து கூடிடும் தெரிஞ்சுக்க. காரமும் இல்லை உப்பு இல்லை. காரமும் இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிடலாம், காரத்தை சேர்த்து கொண்டு சாப்பிடலாம். உப்பு இல்லை காரம் இருக்குது. நீ பாருங்க பிரகாஷ் இல்லை பச்சை மிளகா 10 போட்டு இருக்குல்ல, மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கு, அதனால காரமெல்லாம் சீக்வல்ட் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் காரமும் உப்பு இல்லை. கடிப்பேத்த கம்மி ரெடி உப்பு இருக்கிறப்பா நாக்கில் ஏன்னா உப்பு போட்டு போறா. அதனால சுண்டு பிரியாணி சாப்பிட போகிறா. அப்புறம் மிளகாத்தூள் போடுற காரம் இருக்குதுண்ணா. காரம் உப்பு சரியாக இருக்கிறது. 3 பேர் சொல்கிறார்கள். இவன் மட்டும் இல்லை என்று சொல்கிறான். லைட்டாக போடணும். லைட்டாக மிளகாத்தூள் போட்டு விடணும். இந்த காரமே இல்லை இருக்குது. நீங்கள் சாப்பிட பாருங்க இருக்காம பாரு. மிளகாத்தூளை கடைசியாக போட்டு இருக்கிறார்கள் காரத்துக்காக. ஏற்கனவே சூத்து கடிப்பால் இவர் நேற்றுக்கு ஒரு 13 தடவை கால் கழுவினார். இப்போ கையும் சேர்த்து கழுவார் நினைக்கிறேன். போட்டோடனே ரொம்ப கட்டி ஆகிடுறேன். மிளகாத்தூள் போட்டால் எப்பவுமே கிரேவி ஆகுன்றது உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் வெங்காயம் மாஸ்டர்? டப்பா போனால் இதே எடுக்கிறான். இது பேர் டப்பா போடுது. காடை பிரியாணி எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பாருங்க. ஐயோ அனல். இவர் பயப்படுறாரு என்னன்னு தெரியல. நீல கலரில் அடிக்குது. ஓ கேமரா ஜூமிங்க இதாகிடுச்சா? நீல கலரா இதாகிடுச்சா? பயப்படுறாரு. நீல கலரா அடிக்குதா? கேமரா அந்த இது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சான். அப்போ நெருப்பில் போட்டுடலாம். வரும்போது வெள்ளை கலர் செல்லு வச்சுருந்தா இந்த இதுதான் ஒரிஜினல். அது மேலே கவர் போடுது. லைசன்ஸ் போச்சு. இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இது எந்த ஏரியா என்று காட்டுகிறேன். அந்த பக்கம் தான் இதாகி போகுது. நல்லா இதுதான் கைத்தூர் ஆறு போலே தெரியாது. வெறும் புல்லு, வேலி கத்தான் முள், கோர புல்லு, அரளி விதை செடி. இது என்ன பூ செடி? ஏதோ ஒரு பாலுன்னு கள்ளிப்பால், அறத்துப்பால், குரத்துப்பால். இது வெட்டிக்காடு என்று சொல்வார்கள். இந்த சைடு பொம்புரு என்று சொல்வார்கள். இப்படி கயத்தூர் என்று சொல்வார்கள். அப்படியே கீழே வந்தாக்கா இவர்கள் உட்காந்துருக்காரு பாருங்க. 8 நிமிடங்கள் ஆனதால் பிரியாணி மாஸ்டர் டேஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் கையால் எடுத்து தூக்கி போட்டு என்னதா சூடுல அது வானல் விட்டு அது செட் பண்ணிக்கின்னு இரு. நீ வானல் உள்ள விட்டு எடுக்கிறேன். நான் இன்னும் யார் எடுக்கணும்? நான் ஒரு எடுப்பார் கலரிங்கில் எடுப்பேன்னு பார்த்துங்க. அடிப்பிடிச்சி போகுது கிளறிக்கினே இரு. ஏன்னா கையில் ஊற்றுது என்னதா அப்படி தானே போகணும். எலும்பெல்லாம் முள்ற மாதிரி அப்படியே காடையை கடிக்க போகிறேன்னு சாப்பிட்றா. சரி இன்னொரு காடையை எடுத்து விஜிக்கிட்ட கொடு. இப்பொழுது
டேஸ்ட் பார்ப்பதற்காக ராஜேஷ் பிரகாஷ் ஒரு காலை எடுத்து கடிச்சு பாரு. கட்டுறா கட்டுறா சாப்பிடுது கட்டுறா கிரேவி கரெக்டாக இருக்குதா பாப்பா. கட்டுறா டேய் சாப்பிடுது ராஜேஷ் சாப்பிடு வந்துச்சு அது போறேன் சரி நீ சாப்பிடு கடிச்சு சாப்பிடு சாப்பிட்டு பாரு அப்பதான் கடிச்சு சாப்பிடு அப்படியே எடுத்து வந்துச்சு எடுங்கண்ணா ஃப்ரீ ஆகட்டும்டா. இல்லை கட்டி ஆகட்டும் ஏன் குழம்பு வேணுமா உனக்கு அதான் கேட்டு இது சுமார் 10 நிமிடங்கள் கொதித்து கொண்டிருப்பதால் கேமராவை ஆஃப் செய்து கொண்டிருக்கிறோம். யாருன்னு தெரியல. ஓகே ஓகே. உப்பு ஈக்குவலாக இருக்கிறது. இதை எப்படி சொல்லுவாங்களே இருக்கிறது. பிரியாணி 5 ரூபா பிரியாணி கேட்பானே. என்ன இது லெக் பீஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி இருட்டா வருது லைட்டு கேட்டேன் என்ன இது லெக் பீஸ் சின்னதாக இருக்குது அதை கேட்பானே. அது மாதிரி காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா சத்தம் கேட்காம உன்னிக்கு சவுண்டாக இங்கேருந்தே அவனுக்கு ஜூம் பண்ண தெரில கிட்ட போகிறாரு அவரு. அவருக்கு கேம் விளையாட எப்படி கற்றுந்தீங்க? ஆன்லைன் எடுத்துட்டு ட்ரைடும் ஃபோன் வந்துச்சு. போதும் எடுத்துரு இல்லை ஆன்லைன் எடுத்துட்டு அப்படியே ட்ரை ஆகும். ஆன்லைன் எடுத்துரு விஜய் ஆன்லைன் இருக்கும். ஃபோட்டோ எடுத்துச்சு கவுந்தானே. சூப்பராக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. இந்த நம்ம படத்தில் டிவிலலாம் சமைக்கிறது மாதிரி காட்டுறாங்களா? அருண் செல் எத்தனை பிரியாணி செஞ்சானே அதை பார்க்கலையா? பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணியில். நம்ம பிரியாணியா பிரியாணி அருமையாக இருக்கும். பிரியாணி அருண் சூப்பராக இருந்துச்சு மாசல்ல. இப்போ இங்கேருந்து ஏய்